ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஆன்லைன் கோல்டு ஷாப்பிங் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போடுற சூப்பரான அப்டேட்ஸ் பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சில்வர் கோல்டு எல்லாமே ஆன்லைன்லேயும் சரி, நேரில் எந்த கடையில் என்ன மாதிரி ஆஃபர் போடுறாங்க, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ அதை பார்த்து நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா தம்ப்நெயிலில் பீமா gold.comல 0% வேஸ்டேஜில் நகை வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்காளே, பட் இங்கே பார்த்தா ஜிஆர்டி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கோல்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ அதுக்கு முன்னாடி டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மெயின் கான்செப்டே. பட் ஓகே, நமக்கு அப்போ ரேண்டமாக அமௌண்ட் கூடிக்கிட்டே இருந்தது உங்களுக்கு அந்த அட்சய திதியை ஒட்டி. ஸோ அன்றைக்கி பார்க்குறப்ப ஜிஆர்டிலேயும் நம்ம ஒரு 8225 ருப்பீஸு அன்றைக்கே பார்த்திங்கன்னா சடனாக அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா 8300 போச்சு. மறுநாள் 8400 கிட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங்கே கடைக்கு போக முடியாதுங்கிறனால நான் ஆன்லைனில் சரி என்ன தான் வருதுன்னு பார்ப்போன்னு தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்தே மார்ச், ஏப்ரல் இந்த 2 மந்த்லேயுமே நான் ஒரு 2 காயின் ஜிஆர்டியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போ 0% வேஸ்டேஜ் வேறு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஒரு 3 கிராம் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கிராம்ஸ் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நான் அப்போ. ஸோ இதே மாதிரி தான் பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த் பீமாவில் அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கிராம் ரேட் 7700 சம்திங்க்கு அவங்க கொடுக்குறதா, அதாவது 8000 தாண்டினக்கப்புறம் அவங்க 7700 தான் எங்களோட கிராம் ரேட்டு. அதே மாதிரி வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு பீமாவில். அதுக்கப்புறம் அதை வெப்சைட்டை செக் பண்ணி இது நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நம்ம வீடியோ பார்த்தே கிட்டத்தட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கியிருந்தாங்க. வந்துருச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மெயிலில், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போல்லாம் மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் 50,000 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. இது ஜென்யூனான வெப்சைட்டா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்தது. பட் ஆமாங்க, பீமாவில் இந்த ஆன்லைன் வெப்சைட் ரொம்ப ஜென்யூனானது. பெங்களூர்லேருந்து வருது அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே. இது கடைக்கும் ஃபோன் பண்ணி அந்நேரம் கன்ஃபார்ம் பண்ணேன் நான். ஏன்னா நம்மளை நம்பி நிறையா பேர் வாங்கியிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கோன்னு வந்ததும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க தாங்க செஞ்சது. ஏன்னா நான் அப்போ வரைக்கும் ஆன்லைனில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. அதுலேயும் இதில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா மினிமம் ஆர்டர் வேல்யூ 50,000 அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ லாஸ்ட் மந்த் என்ன சொல்லிட்டாங்கன்னா மினிமம் பர்ச்சேசிங் வேல்யூ 25,000 சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி தான் பார்ப்போமே இதில் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஜூன் மந்த்து நான் இதில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அப்போ மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,230 அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி பீமாவில் கொடுத்துருந்த ரேட் 8,818 ருப்பீஸு. கிட்டத்தட்ட 400 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருந்தது கிராம் ரேட்டுக்கு. அதே மாதிரி அவங்க நோ மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. அந்த பர் டேக்கு நைட்டு 12 o'clock ஆரம்பிக்கும், மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த 12 o'clockல முடியும். ஸோ 12 o'clockங்கிறது 11:30யோடு அந்த பேமெண்ட் ஆப்ஷன்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இந்த ஆஃபர் போட்டிருந்த அன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 சப்ஸ்கிரைபருங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒருத்தங்க மெயிலில் பின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நான் ஒரு பேர் பேங்கிள் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தங்க ஒரு கடா வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க செயின் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆர்வம் தாங்கலைங்க. நானும் உள்ளே போய் பார்த்தேன். ஸோ மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ 25,000 சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஸ்ரீகுமரனில் சிட்டு முடியுங்க. அப்போ சிட்டு முடிகிறப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லி அதுக்காக ஒரு 30,000 கிட்டே சேர்த்து வச்சுருந்தேன். சரி, அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டேங்க. கரெக்டாக 25,077 ருப்பீஸுன்னு இருந்த அந்த பொருளை நான் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டேங்க. கரெக்டாக அன்றைக்கி சண்டே நைட்டு ஒரு 9 o'clock மேலே 9:12 கரெக்டாக ஆர்டர் போட்ட மறு செகண்ட் வந்துருச்சு. உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 3 daysல டிஸ்பேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு எனக்கு.
நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிட்டேன். நானும் இந்த மாதிரி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோடலாம் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பொருள் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்லாம். ஸோ மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட 18, 19 நமக்கு வந்து ஒரு 21ஆந்தேதி டிஸ்பேட்ச் ஆயிரும். நமக்கு வந்துடும் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரிலாம் எனக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. பட் என் கூட ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 19th ஒரு ஆளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, 20th டெலிவரி ஆயிடுச்சு. 21st எனக்கு வருங்கிறப்ப இல்லை உங்கள் ஆர்டர் வந்து இப்போ வராது, நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டேல தான் வரும்ன்ட்டாங்க. எனக்கு கரெக்டாக திரும்ப அந்த வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. என்னடா நம்ம கூட ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் வந்துருச்சு, நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் பயந்து தான் போனேன்னே வச்சுக்கோங்க. ஜூன் 15th ஆர்டர் போட்டது அட்லாஸ்ட் வந்து ஜூன் 23டுங்க வந்துருச்சு. கரெக்டாக ஆஃப்டர்நூன் போல் தான் வந்திருந்தது. வந்தாங்க. வந்து நமக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஓடிபி கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பார்சல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு 25,000 ருபீஸுங்கிறனால அப்படி கொடுத்துட்டாங்க. இதுவே நீங்கள் 2 lakh மேலெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு அந்த மாதிரிலாம் காமிக்க சொல்லுவாங்க போல் அவங்கள. பட் ஜிஆர்டியில் நான் ஆர்டர் போட்டு வாங்குறப்போ வந்து 2 தடவையுமே வந்து என்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சு அதை வெரிஃபை பண்ணக்கப்புறம் தான் பார்சலே என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கோல்டு எப்படி நமக்கு ஒரு வீட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பார்சல் வந்து சூப்பராக வந்து ரிசீவ் ஆயிடுது. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா பார்சல் வந்து வந்துருச்சு, இந்த மாதிரி கோல்டு சில்வர்லாம் வாங்குறீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதிலே மேலே எழுதியிருந்தது டூ நாட் அக்செப்ட் இட் டேம்பர்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிருந்தது. ஸோ ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீமா கோல்டு ஹவுஸ்ன்னு போட்டு கோரமங்கலான்னு போட்டிருந்ததுங்க. கர்நாடகாவிலேருந்து இந்த பார்சல் வந்து வந்திருக்கு. அந்த ஷிப்பிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எங்கே வந்திருக்கு, பெங்களூர் இதுக்கு வந்துருச்சு, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துருச்சு, சென்னையிலேருந்து என்னோடய ஏரியா இங்கிட்டு மாங்காடுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் போட்டு தான் வந்திருந்தது ஷிப்பிங்கில். ஸோ ஷிப்பிங் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக தான் இருந்ததுங்க. ஸோ பேக்கிங் வந்து பக்கா பேக்கிங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த செல்லோ டேப் பற்றி எல்லா பக்கமுங்க நல்லா சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இதில் வந்து ரிட்டன் பாலிசி இருக்குங்க. ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்கிறப்ப நமக்கு வந்து அங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்டிக்கர் இந்த மேலே ஒட்டுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க உங்களுக்கு. அனுப்புனதும் நம்ம இதே மாதிரியே திரும்ப நம்ம பேக் பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ எப்படி வந்து கொரியர் பார்சல் கொடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி ப்ராடக்ட்டை நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வாங்கிட்டு போய் அவங்க கைக்கு ரீச் ஆனதும் அதை பார்த்துட்டு நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து திரும்ப நமக்கு வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து போட்டோமோ அதுக்கு வந்து மாற்றி விட்ருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை பார்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது வந்து காயின் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம சில்வர் நம்ம வந்து கோல்டு காயின் வந்து ஒன்று யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பொருள் வாங்குறப்ப நம்ம போட்டுட்டு தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் தோணலை. பட் இது வந்து ஒரு பொருளாக நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். நோ வேஸ்டேஜ் தான். ஒரு 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 துளி கூட நான் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லி காசே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் 0% வேஸ்டேஜ்னாலும் ஒரு பொருளுங்கிறப்ப நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. உள்ளே அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சூப்பர் பேக்கிங்காக வந்திருந்ததுங்க. உங்களுக்கு வந்து சுற்றி அந்த பபிள் ட்ராப்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இப்படி தாங்க நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதை பார்த்து இந்த ஸ்டட்டை தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ பேக்கிங் திறக்கும் போதில் இதே ஸ்டட்டு வந்ததா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ நேற்று வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறப்ப இல்லை நீங்கள் கோல்டு காயினாக வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பீமாவில் வந்து கோல்டு காயின் வந்து அதிகங்க. வேஸ்டேஜ் எல்லாமே அதுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க. ப்ராடக்ட்டுக்கெலாம் வேஸ்டேஜ் போட மாட்டாங்க, ஆனால் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் போட தாங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்த ஸ்டட்டும் இந்த ஸ்டட்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எனக்கு அங்கே நம்ம பார்த்ததை விட இதை நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உள்ளே வந்து அந்த சின்னதாக உள்ள ஸ்டோன் வந்து நல்லா டான்ஸிங் இது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக. இது வந்து நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுங்க. பின்னாடி அந்த சொரை எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டர்டியாக நல்லா இருந்தது உங்களுக்கு. இது வந்து ஒரு காஸ்டிங் டைப்பில் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரஃபீஸ்க்கு தாராளமாக போடலாங்க.
கிட்டத்தட்ட 2 கிராம் 700 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. நான் வந்து அந்த ஸ்டோன் வெயிட் சேர்க்காம சொல்கிறேன். ஸ்டோன் வெயிட்டோடு சேர்த்திங்க அப்படின்னா 2 கிராம்ஸ் 890 மில்லிகிராம்ஸ் இருந்தது உங்களுக்கு. 25,000க்கு இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அது பார்க்குறப்பே தெரியும், நல்ல ஸ்டர்டியாக இருந்தது உங்களுக்கு இந்த கம்மல் வந்து. ஸோ ரஃப் யூஸ்க்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஓகே, பாப்பாவுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. விஸ்லிஸ்ட்டில் தூக்கி வச்சுருந்தோம் நாங்கள். ஏன்னா அவள் காலேஜ்லாம் நெக்ஸ்ட்டு போகிறா அப்படின்னா இந்த மாதிரி கம்மல் போடணும், சின்னதாக நமக்கு வந்து ஹேங்கிங் மாதிரி குட்டி ஹேங்கிங்காக க்யூட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தாங்க ஏஆர்சியில் சிட்டு போட்டதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேயும் நான் வந்து ஒரு 3000 போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நம்ம வந்து ப்ரியராக நம்ம வந்து நோ வேஸ்டேஜ்லேயே இந்த ஸ்டட்டு வாங்கினதுனால நான் அங்கே வந்து சிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அடுத்த டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்க்க தான் செய்யணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த வந்து ஒரு ஆர்டியாக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ இது ப்ராடக்ட் ஒன்ஸ் வந்ததுமே வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் வெயிங் மிஷின் வச்சுருப்பேங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன், வெயிட் எவ்வளோ வந்திருக்கு, அவங்க கிராஸ் வெயிட் வந்து எவ்வளோ போட்டு அனுப்பியிருந்தாங்க, அதே வெயிட் வந்து இது காமிச்சதா, இருக்கிற 4 ஸ்டோனுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டோன் காஸ்ட் வேறு வந்து அதில் வந்திருந்தது. அது போக இந்த ஸ்டோன் வெயிட்டையும் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக கிராஸ் வெயிட் வந்து கரெக்டாக வந்ததா அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பில் வச்சு காமிக்கிறேங்க. அதே மாதிரி இதை வந்து ஹால்மார்க் சிம்பிள் அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் செக் பண்ணது, அதே மாதிரி இதை கடைக்கு கொண்டு போய் 916 அப்படின்னு அந்த மிஷினில் வச்சு நான் செக் பண்ணிவிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தாங்க. ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக யாருமே திங்க் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி BeemaGold.comல நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. அவங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. நமக்கு ஒர்த்தான ஆஃபர்ஸே இருக்குது அவங்கக்கிட்ட. நோ வேஸ்டேஜ் போடுறப்ப மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தாக இருக்குங்க. மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கிராம் ரேட்டே வந்து 9060 மார்க்கெட் ரேட்டு. அவங்க போட்டிருக்க ரேட்டு 9009 ருபீஸோ என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ நோ வேஸ்டேஜ் வந்து டைமண்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ வீக்கெண்டு அப்படி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி திடீர்னு தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து BeemaGold.com டெய்லி எப்படி நீங்கள் வந்து கோல்ட் ரேட் செக் பண்ணுறீங்களோ அது மாதிரி அவங்க இதுலேயும் ஏதாவது ஆஃபர் போடுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் வாங்கின அன்றைக்கெலாம் கிராமுக்கே 400 ருபீஸ் வந்து டவுனாக காமிச்சது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டில் தான் இந்த ஸ்டட்டு வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இந்த ஸ்டட்டு நல்லாயிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.